ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மன்னோட 102 அப்புறம் 103 இந்த ரெண்டு சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 101 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவுக்கும் அந்த மேல்ச்சி ஆரியாவுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ என்னதான் அந்த மேல்ச்சி ஆரியாவுக்கு ஸ்டார்டிங்ல டஃப் கொடுத்து சண்டை போட்டு இருந்தாலும் அவன் நீலாம் என் காலு தூசி கூட வரமாட்டா அப்படின்னு நம்ம ஹீரோவையே தூக்கி போட்டு சாத்திருப்பான். அப்புறம் ஹீரோவும் இல்ல நான் இனிமேலும் பொறுமையா இருக்க போறது இல்ல அப்படின்ட்டு அவனோட லெவல் 2 ஜெனட்டிக் எலிமெண்ட் அன்லாக் பண்ணி அந்த மேல்ச்சி ஆரியா கூட சண்டை போட போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அந்த மேல்ச்சி ஆரியாவும் முட்டாளே என்னோட பிளாக் டிராகன் ஃபிஸ்ட்டுக்கு முன்னாடி உன்னோட டெக்னிக்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. பார்த்தா ஒரே செகண்ட்ல அந்த மேல்ச்சி ஆரியோ நம்ம ஹீரோட அடி வாங்கி பறந்து வந்து விழுந்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் தோத்து போறதா, அதுவும் இத்தனை பேர் இருக்கும் போது நான் எப்படி உங்ககிட்ட தோப்பேன், உன் கதையை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். ஹீரோவும் ஆமா இந்த ஃபைட் இன்னும் முடியல, இந்த கிரவுண்ட்லயே நீ என் காலில் விழுந்து கதற வரைக்கும் உன்னை விட மாட்டான் அப்படின்னு அவனோட ஃபயர் கிளான் டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு கடைசியா எலக்ட்ரிக் ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அப்படின்னு அவனோட நெஞ்ச சேர்த்தி ஒரு குத்து வாங்கின அடியில பறந்து போய் விழுவுறான். ஹீரோவும் இப்பதான் இந்த பேட்டில் முடிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறான். நம்ம பிளாக்கோட டீம்லாம் என்னது ஃப்ராஸ்டர் வின் பண்ணிட்டானா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு போடே நம்ம கிளாஸ் பிரசிடென்ட்டே அந்த கிளாஸ் ஒன்ன சேர்ந்த மால்ச்சி ஆரியோவையே தோக்கடிச்சிட்டான், நீ ரொம்பவே அமேசிங்டா ஃப்ராஸ்டர் அப்படின்னு கத்திட்டு இருக்கானுங்க. ப்ரொஃபஸரும் ஃப்ராஸ்டர் ஈனோஸ் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல இருக்க கிளாஸ் 10க்கு உன்னாலதான் பெருமை சேர்ந்துருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த டீனோ நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு எக்ஸ்ட்ராடனரி ஃப்ராஸ்டர் நீ ரொம்ப நல்லா சண்டை போட்ட, உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ் தான் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கிளாஸ் ஒன்னோட ப்ரொஃபஸரும் டீன் இசராய் இந்த ஃப்ராஸ்டர் ஏதோ சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கான், ஸோ நீங்க இதை கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த கிளாஸ் 1ல இருக்க பசங்களும் ஆமா டீன் இவன் ஏதோ சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த பேட்டில் ஜெயிச்சிருக்கான், இவனால எப்படி நம்ம மேல்ச்சி ஆரியாவை தோக்கடிச்சிருக்க முடியும், இதை எங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்னு கத்துறானுங்க. ஹீரோவும் என்னடா கிளாஸ் 1 சேர்ந்த முட்டா பசங்களா நீங்க என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறீங்களான்னு கேட்கறான். அந்த டீனோ என்ன ப்ரொஃபசர் நீங்க தெளிவா தான் பேசுறீங்களா, அந்த மேல்ச்சி ஆரியா தான் கான்சென்ட்ரேட்டட் கல்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான மெத்தடை யூஸ் பண்ணி இந்த பேட்டில் சண்டை போட்டிருக்கான், அப்புறம் ஃப்ராஸ்டர் ஒரு சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே அப்படிங்கிறாரு. அந்த வாத்தியாரும் ஆமா டீன் அங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்ல, இருந்தாலும் அவனோட சடன் growthக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிறாரு. அப்போ டீனோ அவரோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு முட்டாள் என்னோட ரிசல்ட்டையே நீ சந்தேகப்படுறியா, அப்புறம் எப்பிலிருந்து எனக்கு ஆர்டர் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த வாத்தியாரும் மிரண்டு போயிட்டு அங்கிருந்து அமைதியாக கிளம்பிட்டாரு. நம்ம கிளாஸ் பசங்களும் ப்ரொஃபசர் நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, இந்த போட்டியில தோத்துட்டீங்க, உங்களால பப்ளிக்கா அழுவ முடியாதுன்னு தெரியும், அதனால பிரைவேட்டா போய் அழுதுவோங்க அப்படின்னு கலாய்க்கிறானுங்க. அந்த வாத்தியாரும் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு மால்ச்சி ஆரியோவை மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த டீனோ இப்போ நான் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்றேன், இந்த கிளாஸ் 10 தான் அந்த G17 ரூயினோட அஃபீஷியல் வின்னர், அப்புறம் இந்த கிளாஸ் 10ல் இருக்க 7 ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் 50,000 கிரெடிட் பாயிண்ட் கொடுத்து ஆளுக்கு ஒரு கோல்டன் கார்டு டெக்னிக் கொடுக்குறேன், நீங்க மார்ஷியல் ஆர்ட் பவிலியன்ல போய் அந்த கார்டை கிளைம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. நம்ம கிளாஸ் பசங்களும் போடு 50,000 பாயிண்ட் ஒரு கோல்டு டெக்னிக்கடா வேற லெவல் அப்படின்னு ஒரே குசியா இருக்கானுங்க. அப்போ அந்த கிளாஸ் 1 சேர்ந்த பசங்களும் சே நமக்கு வர வேண்டியதெல்லாம் அவனுங்க அனுபவிக்கிறானுங்களே அப்படின்னு கடுப்பாகிறானுங்க. அப்புறம் மார்ஷியல் ஆர்ட் பவிலியன்ல காட்டுறாங்க. நம்ம கெர்லோஸும் என்னங்கடா இங்க இத்தனை டெக்னிக் கார்டு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். பிளாக்கும் ஆமா இங்க டைமண்ட் கார்டு டெக்னிக் கார்டு கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறா. அப்ப கெர்லோஸும் ஆமா ஃப்ராஸ்டர் இந்த இடத்துல இவ்வளோ வேல்யூபிளான ஐட்டம் இருக்கு, இங்க எவனாவது பூந்து இதை ஆட்டை போட்டு போயிட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் நீ அந்த என்ட்ரன்ஸை நல்லா பார்க்கலையா, அங்க நிறையவே ஹை லெவலான வாரியர்ஸ் இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம இந்த மொத்த பில்டிங்லயும் அலாரம் இருக்கு, ஏதாவது ஒரு த்ரெட் வந்துச்சு அப்படின்னா உடனே இன்டிமேட் பண்ணிரும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம லோலாவும் நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்புறம் இந்த டைமண்ட் கார்டு டெக்னிக்கே அப்படின்லாம் ஓவரா திங்க் பண்ணிட்டு இல்லாம உங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு கோல்டன் கார்டு டெக்னிக்கை எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிறா. அப்புறம் ஹீரோவும் போய் ஒரு டெக்னிக் கார்டு எடுத்துட்டு என்னங்கடா இது அதர பழசாகுது, இந்த டெக்னிக்கை பல வருஷமா எவனும் எடுக்கல போலவே, அப்படி என்னடா இது குப்பையான டெக்னிக் அப்படின்ட்டு எனது கெல் ஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயரா, அது மட்டும் இல்லாம இது ஒரு ஸ்பியர் டெக்னிக் கார்டு அப்படின்னு பாக்குறான். லோலாவும் இந்த கார்டியாடா போயும் எடுத்த, இது ரொம்பவே ஹை லெவல்ல இருக்க வாரியர்ஸ் ட்ரெயின் பண்ணனாங்க அப்படின்னா இல்ல ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா
100 பேத்துல ஒருத்தர் மட்டும்தான் இந்த டெக்னிக்கை ரீடே பண்ண முடியும். இதுல இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது இந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்றது அந்த அளவுக்கு கஷ்டமா அப்படின்னு பாக்குறான். லோலாவும் டே உன்னோட ட்ரூ பொட்டன்ஷியலை அன்லாக் பண்றதுக்கு அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஸ்கில் எல்லாம் தேவையில்லை. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்கில் கார்டை சூஸ் பண்ணு, இது உனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னது ட்ரையன்ட் கிங் ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பா, இது என்ன டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க ஒரு பெரியவர் வந்து இந்த பொண்ணுக்கு நிறைய நாலேஜ் இருக்க மாட்டேங்குது. ஆமா இவ சொன்னது கரெக்ட் தான், அந்த டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படிங்கிற ஸ்கில்ல இது வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் கூட மாஸ்டர் பண்ணது இல்ல. இல்ல அந்த டெக்னிக்கை ரீடு பண்ணது இல்ல. சோ அது உனக்கு செட் ஆகாது, நீ வேற டெக்னிக்கை தொலைவு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது அந்த டெக்னிக்கோட நாலேஜ் கூட யாருக்கும் இல்லையா, அப்படின்னா இது லெஜெண்டரி டெக்னிக் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த பெருசும் நம்ம லோலா கிட்ட உன்னோட ஃப்ரெண்டு மட்டும் இந்த 2 டெக்னிக்கையும் மாஸ்டர் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை அடிச்சுக்கிறதுக்கு இந்த அகாடமியில யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவனால ஒரு டெக்னிக் கார்டு தான் இன்னைக்கு இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா இந்த ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் டெக்னிக்கை மாஸ்டர் பண்றது இங்க இருக்கவனுங்க எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனா நான் மாஸ்டர் பண்ணி காட்டினேன். அது எதனாலனா யாரோ ஒருத்தன் பாஸ்ட்ல ஒரு டெக்னிக்கை கத்துக்கிறதுல ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா இப்ப நானும் ஃபெயில் ஆகுவேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. சோ அதனால நான் இந்த கிளஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்லையே சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவும் அந்த டெக்னிக் கார்டை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இதை எப்பரா எவனாலையும் மாஸ்டர் பண்ணாம போக முடியும், நான் மாஸ்டர் பண்ணி காட்டுறேன் அப்படின்ட்டு அதை ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு போறான். அப்போ ஒரு டெக்னிக் கார்டை நம்ம லோலா தூக்கி போடுறா. ஹீரோவும் அதை பிடிச்சிட்டு எனது ட்ரையன்ட் கிங் ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பா, இது எனக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். லோலாவும் ஆமா உனக்கு தான், நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறா. ஹீரோவும் இந்த டெக்னிக்கை எனக்கு கொடுக்குற அப்படின்னா நீ என்ன டெக்னிக் கார்டு எடுத்த அப்படின்னு கேட்குறான். அவளும் இந்த இடத்துல எனக்கு ஏற்ற மாதிரி இல்ல இங்க இன்ட்ரெஸ்டா எந்த ஒரு டெக்னிக்குமே இல்லை அப்படிங்கிறா. ஹீரோவும் என்ன கொடுமை சார் இது, இவ போயும் இந்த சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல எந்த ஒரு டெக்னிக்குமே இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப இவ ட்ரெயின் பண்ற டெக்னிக் எல்லாம் எந்த லெவல்ல தான் இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு சரி இருந்துட்டு போட்டோம், உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் லோலா, நான் இதை சீக்கிரமா மாஸ்டர் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிறான். லோலாவும் டே தேங்க்ஸ்லாம் வேண்டாம், நீ ஸ்ட்ராங்கானா போதும், வெளியில போய் என் மானத்தை வாங்கி வைக்காத அப்படிங்கிறா. ஹீரோவும் ஓ மை காட் இவகிட்ட பேசுற ஒவ்வொரு டைமும் ஏதோ ஈட்டி கொண்டு வந்து நெஞ்சில இறக்குற மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு சரி ஓகே இப்போதைக்கு இந்த டெக்னிக்கை ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னு அந்த டெக்னிக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு ஆஹா இந்த பவர் லெவல் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, இங்க இருக்க எல்லா ஸ்பியர்ஸ்மேன் ஸ்கில்லுமே அட்டாக் அப்புறம் டிஃபென்ஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த டெக்னிக் என்னடா வெறும் ராவான அட்டாக்கிங் ஃபோர்ஸை மட்டுமே வச்சு கிரியேட் பண்ணியிருக்கானுங்க. சிம்பிளா சொல்லணும்னா இந்த அட்டாக்கை இன்னொருத்தனை சாகடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி லோலா என்ன சொன்னானா இந்த டிராகன் டெஸ்ட்ராயர் ஸ்கில்லையும் இந்த டியான்ட் கிங் ஸ்பியர்ஸ்மேன்ஷிப்பையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே பயங்கரமா இருக்குமா. அப்புறம் அந்த பவிலியன்ல இருந்த பெருசும் இதே தான் சொன்னாரு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் ஆக்டிவேட் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு என்னடா ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு அதே போஸ்ல ஒரு நிமிஷம் நின்று பார்த்தா மறுபடியும் ஒன்றும் நடக்கல. அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தாலும் ஒண்ணுமே நடக்கல. ஹீரோவும் வெறி ஆகிட்டே ஆமா இது உண்மையிலேயே ஒரு குப்பை ஸ்கில்லு தான், இல்ல ஒருவேளை நான் இந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்றதுக்கு தப்பான போஸ்ல இருக்கணும் அப்படின்ட்டு தலைகீழலாம் நின்று அந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு ஒருவேளை இப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா, இல்ல இந்த டெக்னிக்கே நம்ம கிட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்குதா அப்படின்ட்டு ரைட்டு ஒண்ணுமே நடக்கிற மாதிரி தெரியல. எவன்டா இந்த குப்பை டெக்னிக் கார்டை அந்த பவிலியன்ல கொண்டு போய் வச்சது, நான் வேற ரொம்பவே ரோசத்தோட இந்த டெக்னிக் எடுத்து மாஸ்டர் பண்றேன் அப்படின்னு சவடால் விட்டுட்டு வந்துக்கிறேன், இது உண்மையிலேயே ஒரு குப்பை தான் அப்படின்னு அந்த ஸ்கில் கார்டை தூக்கி போடுறான். அப்போ அவனோட சிஸ்டத்துல இருந்து அன்னோன் எனர்ஜி சோர்ஸ் டிடெக்டட், நீங்க அதை டிவோர் பண்ண போறீங்களான்னு கேக்குது. ஹீரோவும் என்னது அன்னோன் எனர்ஜி சோர்ஸா அப்படின்னு அந்த டெக்னிக் கார்டு எடுத்து மறுபடியும் தலையில வச்சுக்கிட்டு டிவோர் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த டெக்னிக்கை நம்ம ஹீரோவோட சிஸ்டத்தோட ஹெல்ப் மூலியமா அவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு திடீர்னு கண்ணை முழிச்சிட்டு இல்ல நான் இப்ப எங்கடா இருக்கேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா சுத்தியும் முத்தியும் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப அவன் முன்னாடி யாரோ ஒருத்தன் குதிரையில வந்து கிறிஸ்டல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம ஹீரோவும் ரெண்டா பொழந்துட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வராம என்னடா இது கனவா இல்ல என்னோட ஹாலோசினேஷனா, அது அப்படியே ரியல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் நான் இந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணோட்டி இந்த டெக்னிக் கார்டும் கிரே கலர்ல மாறிடுச்சு, அப்படின்னா இந்த டெக்னிக்கே நான் மாஸ்டர் பண்ணிட்டேனா, இதை வச்சு ஒரு டைமண்ட் டெக்னிக் கார்டுக்கு கவுண்டர் கொடுக்கலாமே, இது உண்மையிலேயே வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கே அப்படின்னு அவனோட ஸ்பியரை எடுத்துக்கிட்டு கிறிஸ்டைல் டிராகன் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்றான். பார்த்தா பயங்கரமான எனர்ஜி ஃபோர்ஸோட ஒரு அட்டாக்கு, அதில் நம்ம
நம்ம ஹீரோக்கு ரீகால் ஆகிட்டு என்னங்கடா இது, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணனா நமக்கு டேமேஜ் ஆகுமா, அப்புறம் இதோட ஃபுல் பவரை கூட நான் யூஸ் பண்ணல அப்படின்னா நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணுமா, இப்போ என்னோட லெவலுக்கு இதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், இல்ல நடக்காத காரியம் அப்படின்ட்டு வெளியே என்னடா சத்தம் கேட்குது, இந்த நேரத்துக்கு எவன்டா வந்திருப்பான், சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு எவன்டா இந்நேரத்துக்கு வந்து காலிங் பெல் அழுத்துறது அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோ முன்னாடி ஒரு மலைமாடு நின்றுக்கிட்டு நீ தான் ஃப்ராஸ்டர் ஈனோசா அப்படின்னு கேட்டுட்டு என்னது உனக்கு அடிபட்டிருக்கா, எப்பட்றா இந்த அடிபட்டுச்சு, அட ஆமா ஆமா அந்த லோலா மாதிரி ஷார்ட் டெம்பர் கூட ரூம்மேட்டா இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில அடிபடுறதெல்லாம் சகஜம்தான், அப்புறம் நீங்க வேற இங்க தனியா இருக்கீங்க அதனால நிறைய பிரச்சனை ஏற்படும் போலவே அப்படிங்கிறான். ஹீரோவும் டென்ஷன் ஆயிட்டே டேய் யாரா நீ நடு சாமத்துல வந்து கதவை தட்டினது மட்டும் இல்லாம உன்னோட வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க, நான் கண்டிப்பா இதை பத்தி அசோசியேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, இதோட இந்த எபிசோடு முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.